ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி ஓட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓட்ஸ் நான் எடுத்திருக்கேன். நல்லா ட்ரையாக கடாயில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். அது மாதிரி வறுத்து எடுத்துருக்கிறேன். வறுத்து எடுத்துட்டு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம போட போகிறோம். அதனால் இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கேரட் கட் பண்ணியிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, லெமன் ஜூஸ், பெப்பர் பவுடர், மிளகு பவுடர், தேவையான அளவு சால்ட்டு, ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா சின்னதாக இருந்துன்னா 2 கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓட்ஸ், கேரட், இஞ்சி, தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய வெயிட் லாஸ் ரெசிபி ஓட்ஸ் வச்சு பண்ணலாம், நட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணலாம். வீட்டில் நம்ம வச்சுருக்கிற பொருளுங்களை வச்சு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி ஓட்ஸ், கேரட், தக்காளி ஸ்மூத்தி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய மிக்ஸி ஜார் கூட எடுத்துக்கலாம். இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஓட்ஸ், கேரட், இஞ்சி, அதுக்கப்புறமா தக்காளி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேரட்டெல்லாம் நல்லா நைஸாக அரைப்படுற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள், சால்ட்டு, லெமன் ஜூஸ் போட்டு நிறைய நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளவு டம்ளர் அளவு நமக்கு வேணுமோ ஒரு 1.5 டம்ளர் கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை நம்ம செஞ்சு குடிக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காது. இது மாதிரி ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இல்லை வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓட்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.